எங்கே இப்போ நான் முதலமைச்சராக இருந்தேன்னு அவர் சொல்லிப்பேன், நீ அப்படியே போப்பான்னு. இப்போ பேசுகிறீங்கல்ல, இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மரபு இது அதை மீறுகிறோம் இது பண்ணுறோம்னு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசுக்குத்தான் அதிகாரம். அதுக்கு பேர் தான் மக்களாட்சி, மக்களுக்கான அதிகாரம். மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் முதல்வர் உட்கார்ந்துருக்காருல்ல, அத்தனை உறுப்பினர்கள் அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இல்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர். யார் முதல்ல இவர்? உனக்கு சம்பளம் யார் காசு? தமிழன் காசு. தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமா? அது எப்படி? அது காரணம். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் எம்ஜிஆர் ஐயா காலத்தில் ஒரு பக்தவச்சலம்னு ஒருத்தர் நம்ம கோலாரில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டார். பதவி எடுக்க போகும்போது கன்னடத்தில் உறுதிமொழி எடுன்னு ஏற்க விடலை. அவர் வெளியில் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைக்கும்போது, பக்தவச்சலம் நீ தமிழில் எடுத்தா எடு, இல்லைன்னா பதவியை நீ எடுக்க வேணாம், அந்த பதவியே வேணாம், வெளியில் வந்துருன்னு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ பதவி ஏற்க விடலை. மகாராஷ்டிராவில் உறுதிமொழி நீங்கள் ஹிந்தியில் எடுத்துருங்க பார்ப்போம். ஒன்று போல தான் இருக்கும், ஹிந்தியும் மராட்டியமும் ஒன்று போல தான் இருக்கும், எடுத்துருங்க பார்ப்போம். அமிதாப் பச்சனும் அவர் மனைவியும் ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் ஹிந்தியில் பேசிட்டாங்கிறதுக்காக என்ன பாடுபடுத்தினாங்க தெரியுமா? படமே ஓடாதுங்கிற அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்தாங்க. அந்த பற்று எங்களுக்கு இருந்தால் பாசிசமாக எப்படி வருது? இதெல்லாம் அறமே இல்லை, ஒரு அறமே இல்லை, போடவே இல்லை. இந்திய பாட்டை போடவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், அது ஒரு அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுங்கள், அதுக்கு பேசலாம். போடுவாங்கல்ல, முதல்ல எங்கள் நாடு, எங்கள் மாநிலம், எங்கள் மண்ணின் நாங்கள் தமிழர்கள், எங்கள் பாட்டை போட்டுட்டு தானே உங்கள் பாட்டை போட முடியும். எடுத்தோன்னே இதை போடு அப்புறம் அதை போடுன்னா என்ன? நாங்கள் ரெண்டாம் தர மக்களா என்ன? அது எந்த மொழி? வங்க மொழி. வங்க மொழி எப்போ வந்தது? நாங்கள் எப்போ? ஹிந்தியில் பேசுங்கிறீங்க.